நம்ம சேனல்ல பார்க்கறவருக்கும் நண்பர்களே, 1952ல தமிழ் சினிமாவில் மட்டும் கிட்டத்தட்ட 33 திரைப்படங்கள் வெளியாயிருக்கு. அந்த 33 படங்கள்ல 7 படங்கள் மொழிபெயர்ப்பு படங்கள், மீதி இருக்கக்கூடிய 26 படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் தமிழ் படங்கள் தான். இவ்வளவு படங்கள் வெளிவந்தாலும் அந்த வருஷத்திலேயே, அதாவது 1952லேயே ஒரே ஒரு படம் மட்டும்தான் அந்த வருஷத்துடைய டாப் நம்பர் 1 படமாக வந்து இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட இந்த 32 படங்களை வீழ்த்தி ஒரே ஒரு படம் மட்டும்தான் அன்னைக்கு டாப்ல இருந்துச்சு. எந்த படம் தெரியுமா? பராசக்தி படம் தான். இன்னைக்கு வந்து நம்ம பராசக்தி படத்தை பற்றியான எந்தவித செய்திகளும் பார்க்க போறதில்ல. அந்த 32 படங்களை பற்றி தான் பார்க்க போறோம். அந்த 32 படங்கள்ல அன்னைக்கு தேர்தலில் இருந்த மிகப்பெரிய டாப் ஹீரோஸோட படங்களும் இருக்கத்தான் வந்து செய்யுது. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல சிவாஜி சாருடைய பராசக்தி படம் அப்போ இருந்த எந்தெந்த நடிகர்களுடைய டாப் படங்களை வீழ்த்துச்சு அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க பார்க்கலாம். முதல்ல 1952களில் டாப்ல இருந்த நடிகர்கள் யார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அவங்கள பார்த்துட்டு அவங்களுடைய எந்தெந்த படங்கள்லாம் அந்த டைமில் வெளியாச்சு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட தியாகராஜா பாகவதர், அதுக்கப்புறம் KR ராமசாமி, MGR, ஜெமினி கணேசன், TR மகாலிங்கம், இவ்வளோ பேர் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் மலையாள சினிமா சத்யம், பிரேம் நசீர், இவங்க 2 பேரும் தான் மலையாள சினிமாவில் நம்பர் 1 வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் தெலுங்குல உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அக்னி நாகேஸ்வர ராவ் மற்றும் NT ராமாராவ். ஸோ இவ்வளவு நடிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி டாப்ல இருந்தாங்க. இவங்களுடைய படங்கள் தான் 1952ல் அதிகமாக தமிழ் சினிமாவில் டப் பண்ணி வெளியிடப்பட்டுச்சு. அந்த படங்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? நம்ம வரிசையாகவே எடுத்துக்கலாம். முதல்ல தியாகராஜ பாகவதர், இவருடைய அமரகவி, சியாமலா அப்படின்ற 2 படங்கள். அதுக்கப்புறம் KR ராமசாமி, இவருடைய காஞ்சனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். அதுக்கப்புறம் MGRுடைய என் தங்கை குமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய படம். ஜெமினி கணேசனுடைய தாய் உள்ளம், TR மகாலிங்கத்துடைய சின்னதுரை, வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி 2 படம். அதுக்கப்புறம் மலையாளத்திலிருந்து சத்யனுடைய பிரியசகி அப்படின்னு சொல்லக்கூடிய படம். பிரேம் நசீருடைய பசிக்குடுமை, அக்னி நாகேஸ்வரராவ் நடித்த காதல், NT ராமாராவுடைய மாயரம்பை, அண்ட் ஃபைனலாக ஜெமினி கணேசனுடைய 3 பிள்ளைகள் படம் திரும்பவும் வெளியாகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளவு படங்கள் அன்னைக்கு 1952ல் டாப் நடிகர்களுடைய படங்கள். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் வந்து அப்போ இருந்த வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களுடைய படங்களாக கூட இருந்திருக்கலாம். இவ்வளவு படங்கள் வெளிவந்திருந்தாலும், இவ்வளோ பெரிய நடிகர்கள் நடிச்சிருந்தாலும், அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார், ஓகேவா? ஸோ அவருடைய படமே வெளிவந்து பராசக்தி படத்தோட தோத்திருச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் கலைஞர் அவர்களுடைய வசனம், இன்னொன்று நடிகர் திலகத்தின் அந்த வசன உச்சரிப்பான கிளைமேக்ஸில் பேசக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள், அந்த ஒரு சீன், இது எல்லாமே தான் இந்த படத்துடைய வெற்றி அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ரசிகரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா தமிழ் சினிமாவின் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதை பற்றி உங்கள்கிட்ட நான் வந்து பேசியிருக்கேன். சரி, ஓகே. இந்த ஒரு வீடியோ பற்றியும் பராசக்தி படத்தை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயத்தை சிவாஜி ரசிகராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குடும்ப நபர்களுக்கு ரொம்ப கெத்தாக போய் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.